Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நான்காம் கட்ட தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அதில் போட்டியிட உள்ள முக்கிய வேட்பாளர்களையும் அவர்களது பின்னணிகள் குறித்தும் தற்பொழுது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 4வது கட்டத்தில் ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்குட்பட்ட 96 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை மக்கள் தீர்மானிக்க உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் அம்மாநிலத்தின் கன்னூஜ் தொகுதியில் போட்டியிடுகிறார். கன்னூஜ் தொகுதி அகிலேஷ் யாதவின் குடும்ப தொகுதியாக இருந்து வருகிறது. தந்தை முலாயம் சிங் யாதவ் போட்டியிட்டு வென்ற அந்த தொகுதியில் 2000ஆம் ஆண்டு முதல் அகிலேஷ் யாதவ் ஹாட்ரிக் வெற்றி பெற்றார். அவரை தொடர்ந்து அவரது மனைவி டிம்பிள் யாதவ் அந்த தொகுதியை தன்வசம் வைத்திருந்தார். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிம்பிள் யாதவ் பாஜகவிடம் தோல்வியடைந்தார். இதனால் மனைவியின் தோல்விக்கு பதிலடி தரும் நோக்கத்துடனும் கன்னூஜ் தொகுதியில் செல்வாக்கை மீட்க வேண்டிய கட்டாயத்துடனும் அந்த தொகுதியில் மீண்டும் அகிலேஷ் யாதவ் களமிறங்குகிறார். மேற்கு வங்கத்தின் கிருஷ்ணா நகர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் மகுவா மொய்த்ரா மீண்டும் போட்டியிடுகிறார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் மகுவா மொய்த்ரா மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளார். அம்மாநிலத்தின் பஹ்ரம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மீண்டும் போட்டியிடுகிறார். 1999ஆம் ஆண்டு முதல் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் அவரை எதிர்த்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் போட்டியிடுகிறார். ஆந்திராவில் உள்ள கடப்பா தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உற்று கவனிக்கப்படும் தொகுதியாக மாறியிருக்கிறது. ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக அம்மாநில முதலமைச்சரும் சகோதரருமான ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து அரசியல் செய்து வரும் OS ஷர்மிளா கடப்பா தொகுதியில் தனது முதல் தேர்தலை சந்திக்கிறார். அவருக்கு எதிராக தங்களது உறவினரான OS அவினாஷ் ரெட்டியை ஜெகன்மோகன் களமிறக்கியுள்ளதால் கடப்பா தொகுதி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தெலங்கானாவின் ஹைதராபாத் தொகுதியில் AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி மீண்டும் போட்டியிடுகிறார். 1984ஆம் ஆண்டு முதல் AIMIM கட்சி வசம் இருக்கும் ஹைதராபாத் தொகுதியில் 2004ஆம் ஆண்டு முதல் ஓவைசி மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார். ஓவைசியை எதிர்த்து இந்த முறை பாஜக சார்பாக மாதவி லதா போட்டியிடுகிறார். ராமநவமி ஊர்வலத்தின் போது மசூதியை நோக்கி அம்பு விடுவது போல் அவர் செய்த சைகை கடும் விமர்சனத்திற்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.